அளவிலான சக்தி உள்ள மனிதர்கள் இந்த பூமியில் காலகாலம் தோன்றி மனிதர்களுக்கு நன்மைகளையும் தான் சார்ந்த சமூகத்தையும் வழிகாட்டலையும் மேற்கொண்டிருக்கின்றார்கள். தற்கால சமூக நிலை போன்று எல்லா நன்மையும் பொருள் பண்டமும் நான் மட்டும் பெற வேண்டும் என்ற கீழ்த்தரமான நோக்கமன்றே மக்களுக்காக வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். இவர்களில் நமது ஈழத்தில் உள்ள சில சித்தர்கள் பற்றி இந்த வீடியோவிலே பார்ப்போம். அந்த சித்தர்களுடைய சமாதிகளையும் சென்று பார்வையிட்டிருக்கின்ற ஒளிப்படங்களையும் காணொலிகளையும் இந்த வீடியோவிலே நாங்கள் பார்க்கலாம். இன்று பலர் யாழ்ப்பாணத்து மண்ணிலே குடை சுவாமிகள் என்ற சித்தரின் புகைப்படங்களை தங்கள் வீட்டுகளில், தொழில் நிலையங்களில், வாகனங்களில் வைத்து வணங்குகின்றார்கள். ஆனாலும் எழுத்து சித்தர்கள் புகழை, சக்தியை பலர் அறிய செய்ய வேண்டும் என்பது பலரினுடைய அவா. இதிலே இந்த கடையீர் சுவாமிகள் இலங்கையில் ஒரு சித்தராக கருதப்படுவதோடு இலங்கையின் சித்தர் பரம்பரையின் ஆரம்பமாகவும் இருக்கின்றார். இவர் ஆதிகடைநாதன் என்ற பெயராலும் அறியப்படுகின்ற ஒருவர். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்த சித்தர்களில் இவர் முதலாவதாக இருக்கின்றார். அதே போல சித்தானைக்குட்டி சுவாமிகள் என்று சொல்லப்படுகின்ற சித்தரும் இவருடைய பெயர் கோவிந்தசாமி என்பதாகும். தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி சமஸ்தான தலைவரினுடைய புதல்வராக இருந்தவர். தமது சமஸ்தானத்தில் ஏற்பட்ட தொற்று நோயை தடுக்க முயன்ற நவநாத சித்தரையும் பெரியானைக்குட்டி சுவாமிகளையும் சந்தித்த அவர்களோடு கொழும்பு வந்திருந்தார். குருவானவர் பெரியானைக்குட்டி சுவாமிகளின் ஆணைப்படி முன்னீஸ்வரம் சென்று அங்கு தங்கி பல சித்த சாதனைகளை புரிந்தார். தனது குரு சமாதி அடைந்ததை தொடர்ந்து அவர் கதிர்காமம் சென்று திசமகரமையில் என்ற இடத்திலே சிறிது காலம் தங்கி மட்டக்களப்பை அடைந்தார். காரைதீவிலே 1951 ஆண்டில் சமாதி அடைந்தவராக இவர் இருக்கின்றார். அதே போல பெரியானைக்குட்டி சுவாமி இவர் கண்டியிலே சிறு வயதிலே இருந்தவர். அதே போல சிவயோக சுவாமி இல்லத்தில் ஆன்மீக சாதனைகளில் சிறந்து விளங்கிய ஞானிகளில் ஒருவர். செல்லப்பா தேசிகர் என்ற செல்லப்பா சுவாமிகள் இவருடைய ஞான குருவாக இருக்கின்றார். அதே போல இவருடைய ஆச்சிரமம் ஒன்று கொழும்புத்துறையில் இருப்பதும் அறிந்த ஒரு விடயம். செல்லப்பா சுவாமிகள் பெரும்பாலும் யாழ்ப்பாணத்திலே எல்லோருக்கும் சேர்ந்தவராக இருக்கின்றார். முருகேசு சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டவர் இலங்கையின் ஆன்மீகவாதிகளில் ஒருவராக காயத்ரி சித்தர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட ஒருவர் இவரும் இலங்கையிலேயே பிறந்து இலங்கையில் வளர்ந்து சுவாமியாகி இருக்கின்றவர். பரமகுரு சுவாமிகள் ஈழத்து சித்தர்களுள் ஒருவராக கருதப்படுகின்றார். இவர் நிரஞ்சானந்தர் என்ற பெயராலும் அறியப்படுகின்றார். தமிழ்நாட்டின் பிரபல துறவியாக இருந்த பிரேமானந்தா தன்னுடைய பாட்டியாரின் குருவாக இவரை குறிப்பிடுவதோடு தனது பிறப்பு குறித்து பரமகுரு தனது பாட்டிக்கு அந்த காலத்திலேயே சொல்லிவிட்டதாகவும் சொல்கின்றார். இப்படி ஏராளமான ஈழத்து சித்தர்கள் பிறந்து வளர்ந்திருக்கின்றார்கள். யோகர் சுவாமிகள், கடையீர் சுவாமிகள் என்று பல சுவாமிகளினுடைய சித்தர்களினுடைய சமாதிகள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றன. அந்த சுவாமிகளினுடைய சமாதிகளினுடைய தரிசனங்களை தான் ஈகி அவர்கள் செய்திருக்கின்றார். அந்த வீடியோவையும் புகைப்படங்களின் தொகுப்பையும் பார்க்கின்றீர்கள்.